32 ரூபாம்மா. அரை கிலோ சர்க்கரை எவ்வளோ அங்கிள்? 17 ரூபா 50 காசுமா. 1 கிலோ ரவையும் அரை கிலோ சர்க்கரையும் கொடுங்க அங்கிள். செல்வம், எங்க போயிட்டு வர? டியூஷன் போயிட்டு வரேன். ஸ்கூல்ல தான் ஸ்பெஷல் கிளாஸ் போறல, அப்புறம் எதுக்கு டியூஷன் போற? எனக்கு கணக்கே வர மாட்டேங்குதுன்னு டியூஷன்ல சேர்த்துருக்காங்க. டெய்லியும் சாயங்காலம் நான் கணக்கை என் அப்பா கிட்ட தான் கத்துக்கிறேன். நீயும் வந்தா 2 பேரும் சேர்ந்தே கத்துக்கலாம். சரி பூஜா, நாளையில இருந்து உங்க அப்பா கிட்டே கணக்கு கத்துக்கிறேன். இந்தாம்மா, நீ கேட்ட ரவையும் சர்க்கரையும். என்னங்க, இந்த வாரம் கூலி 2800 ரூபாய் தான் இருக்கு. நீங்க 3000 ரூபான்னு சொன்னீங்களே. இல்லையம்மா, மேஸ்திரி என்கிட்ட 3000 ரூபான்னு சொல்லி தானே கொடுத்தாரு. நான் எண்ணி தானே வாங்கினேன். உங்க பிள்ளைக்கு தான் கணக்கு சரியா வரலன்னு டியூஷனுக்கு அனுப்புனேன். இப்போ உங்களை எந்த டியூஷனுக்கு அனுப்புறது? என்னமாச்சு? டேய் செல்வம், ஆ? அம்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி எண்ணி பாரு. $2800 இருக்குப்பா. பூஜா, நீ வாங்கி எண்ணுமா? 2800 தான் இருக்கு அங்கிள். என்கிட்ட 3000 ரூபான்னு சொல்லி 2800 ரூபாய கொடுத்து ஏமாத்திட்டானே. அவன் ஏமாத்தல, நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க. ஔவை பாட்டி ஆத்திச்சூடியில என் எழுத்து இகழல்னு சொல்லி இருக்காங்க. கணக்கு சரியா வரலனா நம்மள எல்லாரும் ஏமாத்திடுவாங்க அங்கிள்.